இந்த நிலையில முன்னாள் ராஜதந்திரி திரு மாணிக்கம் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார், தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் அஸ். ஷேக் ஹசீனாவுடைய விலகல், வாட் டஸ் திஸ் மீன் ஃபார் இந்தியா? வெஸ்ட் பெங்கால் பங்களாதேஷ்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நெய்பரிங் கண்ட்ரி நமக்கு. ஸோ இப்போ அங்க நடக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து நம்ம எதிர்பாராத நிலைமை. இந்த மாதிரி போகும்ட்டு யாருமே வந்து எதிர்பார்க்காத ஒரு நிலைமை நடந்துகிட்டு இருக்குது. அதனால வந்து ராணுவம் வந்து இப்போ வந்து டேக் ஓவர் பண்ணிருக்காங்க. தற்சமயம் வந்து இப்போதைக்கு எந்த மாதிரி நிலைமை நடக்கும், எந்த மாதிரி போகும்னு இப்ப சொல்ல முடியாது. நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்து இதுக்கு முன்னாடி வந்திருக்குது. ஆனா இப்போ வந்து யாரு வந்து இதுக்கு காரணம், எந்த மாதிரி வெளிநாட்டுக்காரங்க பண்ணாங்களா, மற்ற நாடுகள் பண்ணாங்களா அப்படிங்கிறது வந்து உண்மைதான். அது எந்த நாடு அப்படின்னு நம்ம இந்தியால வந்து நம்ம இது வந்து உள்நாட்டு கலவரம் என்றாலும் கூட வெளியிலிருந்து தூண்டுதல் இருக்கு அப்படின்னு நம்ம சந்தேகப்பட முடியும். கண்டிப்பா வெளிநாட்டுக்காரங்க தூண்டி விட்டுருக்காங்க. அப்படின்னு பார்த்தா சைனாவை சொல்ல முடியும் தானே. ஏன்னா வங்கதேசத்துல இந்த அரசாங்கம் அப்படிங்கிறது இந்திய சார்பு அரசாக பார்க்கப்படுகிறது. நம்ம வந்து மற்ற நாடுகள்ல வந்து நம்ம வந்து இந்தியா வந்து இப்போதைக்கு வந்து வெளிவா ஒரு ஓப்பனா வந்து சொல்லக்கூடாது, சரிதா? அங்க என்ன நடந்தாலும் வந்து நமக்கு தான் வந்து முக்கியமா வந்து பாதிக்கும் மற்ற நாடுகளை இது வந்து இட் இஸ் நாட் இன் இந்தியாஸ் இன்ட்ரெஸ்ட்னு சொல்ல முடியும். அங்க உள்நாட்டு அரசியல் அதோடைய மெரிட் ஒரு பக்கம். ஷேக் ஹசீனாவுடைய விலகல் அப்படிங்கிறது, ஒரு இந்திய சார்பு தலைவருடைய விலகல் அப்படிங்கிறது இந்திய நலனுக்கு அவ்வளவு உகந்ததான் நம்ம பார்க்க முடியாது இல்லையா? இந்தியா வந்து பங்களாதேஷ்க்கு வந்து முக்கியமான நாடு. அதே மாதிரி பங்களாதேஷ் வந்து இந்தியாவுக்கு முக்கியமான நாடு. அதனால நம்ம வந்து எந்த மாதிரி ஒரு நிலைமை எடுத்தாலும் அது வந்து பாதிக்கும். அதனால நம்ம வந்து இப்போது வந்து அதை வந்து கொஞ்சம் கவனமா பார்த்து மக்களுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும். மக்கள் வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் பண்ணணும். நம்ம யாரையும் மற்ற வெளிநாட்டுக்காரங்க கண்டிப்பா வந்து அதுல நிறைய பேர் வந்து இன்டர்ஃபியர் பண்ணிருக்காங்க. ஆனா வந்து பங்களாதேஷ்ல வந்து இது மாதிரி அவங்க நிறைய பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்தியாவுடைய நிலைமை வந்து என்னன்னு தெரியும் மக்களுக்கு. அதனால கண்டிப்பா வந்து ஒரு கொஞ்ச நாள்ல வந்து கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த நிலைமை வந்து நல்லபடியா வரும்னு எதிர்பார்க்கிறேன். எனக்கு மார்ச்சா கலிதாசியாவுடைய கட்சிகள்லாம் ஆட்சிக்கு வறுமையானால் does it serve Indian interest? நமக்கு அது ஒரு சவாலான ஒரு சூழலை ஏற்படுத்துமா? ஒரு ராணுவ ஆட்சி அப்படிங்கறத இந்தியா எப்படி அணுகும்? ராணுவ ஆட்சி வந்து ரொம்ப நாள் வந்து இருக்க முடியாது பங்களாதேஷ் மாதிரி ஊர்ல. இது வந்து பாகிஸ்தான் மாதிரி கிடையாது. இது வந்து ஸ்ரீலங்கா மாதிரி தான். அங்க வந்து ஜனநாயகம் வந்து எப்போதுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்திருக்கு ஸ்ரீலங்கா மாதிரி. ஸோ அவங்க மக்களா தேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறோங்களோ அதை நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணணும். அவங்களுக்கு பொருளாதாரம் மற்றபடி என்ன சப்போர்ட் வேணுமோ பண்ணுவோம். அதுதான் இந்தியாவுடைய ஒரு கொள்கையா இருக்கும். அவங்களுக்கு என்ன வேணும், எந்த கட்சி வேணும், நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப நாளா வந்து இவங்க வந்து ஆண்டிட்டு இருக்காங்க. அதனால வந்து ஆனா அந்த நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் இருந்தாலும் அந்த நாட்டோட பொருளாதாரம் மற்ற நம்ம நெய்பரிங் கண்ட்ரிஸோட நல்ல உயரமா போயிருக்குது. நேபாள், பங்களாதேஷ், அது ஸ்ரீலங்கா, மற்ற நாடுகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப உயரமா போயிருக்காங்க அவங்க பொருளாதாரம். பட் ஆனா வந்து இந்த ரிசர்வேஷன்ங்கிறது வந்து இந்த ஆர்மிக்காரங்களுடைய குழந்தைகள், அவங்களுக்கு குழந்தைகள் அப்படின்னு போட்டதுனாலதான் வந்த பிரச்சனைகள் தான் அது வேற மாதிரி மாறி இருக்கு இப்போது. ஸோ இப்போ ஆர்மி வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா வந்து ஒரு கொஞ்ச நாள்ல வந்து ஒரு நிலைமை வந்து நல்ல வரும்போது யாரு ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம இந்தியாவில சப்போர்ட் பண்ணுவோம். இந்தியா நிச்சயமா உற்று கவனிக்கும். பிகாஸ் our stakes are very high. Thank you very much, sir. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.